காய்ஸ், நான் கீர்த்தி. இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது வந்து நம்ம லான்ச்சஸை பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளோட ஜிங்கா வச்சுருக்க லான்ச்சர். இது வந்து ரொம்ப இதுவாக கிடையாது. இதோட செட்டிங்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஜிங்காவோட லான்ச்சர் வந்து எப்படி இருக்குன்னா, இங்கே சிடி மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க காய்ஸ். அதுக்கப்புறம் இங்கே இல்லை, இங்கே ஒன்று கொடுத்துருப்பாங்க சிடி மாதிரி. இந்த சிடி எடுத்து இதில் ஃபிக்ஸ் பண்ண போன வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் நீங்கள் லான்ச் பண்ணும்போது அப்படியே லான்ச் பண்ண பறந்து நீங்கள் தோற்றுவீங்க. ஸோ இப்படி போட்டு நீங்கள் லான்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் காய்ஸ். நீங்கள் ஈஸியாக வின் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது, இது வந்து யாரோட லான்ச்சர் தெரியல, ஆனால் இது ஹைபர் லான்ச்சர்னு சொல்கிறாங்க. இந்த ஹைபர் லான்ச்சரில் என்ன இருக்குன்னு ஸோ சரி நானும் சொல்லிட்டு நம்ம பக்கத்து கடையிலேருந்து சும்மா ஒரு டம்மி பிளேடை வாங்கிட்டேன். இப்போ ஃபிக்ஸ் ஆகிடுச்சு காய்ஸ். இப்போ நான் இந்த ஸ்ட்ரைக்கர் விட்றேன். நோ காய்ஸ், இது ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ இது டம்மினா, ஏன்னா இது டைட்னஸாக இருக்குது காய்ஸ். ரொம்ப டைட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்க போது டைசனோட லான்ச்சர். இந்த ஹைபர் லான்ச்சரும் டைசனோட லான்ச்சரும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். டைசனோட பிளேட் வந்து உருமாறும் போது அவனுக்கு இந்த லான்ச்சர் கிடைக்கும். ஆனால் அவனோட பிளேட்னால் இது ஃபிக்ஸ் ஆகுது. இதில் வந்து நீங்கள் ஸ்பீடர் மீட்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ணலாம் காய்ஸ். இங்கே பாருங்கள், ஸ்பீடர் மீட்டர் 248 அதெல்லாம் நீங்கள் ஃபிட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து நீங்கள் B ஸ்கொயர் A ஸ்கொயர்லாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் சென்டிமீட்டர் பேட்ரி கொடுத்துருக்காங்க, அதுவும் பண்ணலாம். இதுலேயும் அதே மாதிரி சென்டிமீட்டர் பேட்ரின்னா கொடுத்துருக்காங்க, ஆனால் ரொம்பலாம் இல்லை. ஆனால் இது ரெண்டுமே டம்மி லான்ச்சர்ஸ்னால். ஆனால் இந்த லான்ச்சர் நாங்கள் பெஸ்ட்டு. இதை நீங்கள் வாங்கி பாருங்கள். இது எங்கே கிடைக்கும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சரவணா ஸ்டோர்ஸ் லெஜண்டுக்கு போங்க. அங்கே போயிட்டு நீங்கள் கிட்ஸ் ஸ்டோர் போங்க, 6th ஃப்ளோர். அங்கே போயிட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு செட்டப்ஸ் கிடைக்கும். ஆனால் தயவு செஞ்சு வால்டாய் மட்டும் வாங்கிடாதீங்க. வால்டாய் நல்லா ஆடலாம், அவனை பற்றி சொல்லலாம். ஆனால் அவன் பிளேடை அசிங்கப்படுத்திட்டாங்க. குழந்தைங்க இந்த பம்பரை மாதிரி விடுவாங்களே, லைட்டாக கலராக அடிக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும் அவன் பிளேடு. அந்த மாதிரி மாற்றி வச்சிட்டாங்க நல்ல பிளேடு போய். ஓகே, இதோட லான்ச்சர் வந்து இதான். நான் போன வீடியோ இது வால்ட் ஆயிடுதுன்னு சொன்னேன். ஆனால் இப்போ நம்ம ஜிங்காவோடது இதில் ஃபிட் ஆகுதான்னு பார்ப்போம். வால்ட் ஆயுதுன்னா இல்லை ஜிங்கா அதான் தெரில. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொன்று விஷயம் சொல்கிறேன், அதை நீங்கள் இது பண்ணுங்கள், லிசன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு ஹோல் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உங்கள் மிடில் ஃபிங்கர் இருக்குல்ல, அதில் பிடிச்சி இப்படி இடுங்க. அப்படியே நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு பிளேட் போயிடும். ஓகே, நான் போன வீடியோவில் உங்களுக்கு அந்த இது சொன்னல, ஸ்பின்னிங்ஸ் வந்து மண்டே எடுக்கிறேன்னு. ஸ்பின்னிங்ஸ் மண்டே எடுத்து தரேன் காய்ஸ். நாளைக்கு நைட்டு ஒரு 7 PM வேணால் ஒரு 8 PM நான் சொல்கிறேன். ஒரு 8 PM நான் இது பண்ணுறேன், ஸ்பின்னிங்ஸ் காமிக்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த பிளேடில் நான் ஒரு புது விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன் காய்ஸ். இங்கே பாருங்க, இதோட சைட் டிஃபென்ஸ் வந்து பிளாக்கு தான், ஏன்னா அது விங் அட்டாக்கான். இதுக்கும் நம்மளோட வால்டாய் பிளேட் மாதிரி விங் அட்டாக்ஸ்லாம் இருக்கான். போன வீடியோவில் லொராகோ தெரியும்ல, போன வீடியோவில் காமிச்சோம் லொராகோ. அந்த லொராகோ பிளேட்லேயே சைட் எஃபெக்ட்ஸை மாற்றி வச்சுக்கலாம்.
ஆனால் இது டேமேஜ் பிளேடுன்னு கேள்விப்பட்டேன். சில என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க இது சுத்தாதுன்னு. ஆனால் நான் விடும்போதுலாம் அவனுங்களாம் இந்த லான்ச்சரில் விட்றானுங்க. இந்த லான்ச்சரில் ஃபிட்டே ஆகாதா. அப்போ உழுந்துனா போவோம். அப்போ என்ன பண்ணுறது? இந்த லான்ச்சருக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் பிளேட்ஸ்னால் கரெக்டாக இருக்கும். இது ஆர்மனோட பழைய பிளேடு. என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி கேட்ச் பிடிக்கிறதுனா ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பிளேட்லாம் சுத்தம் வேஸ்ட்டு. இந்த பிளேட்னா வேஸ்ட்டே. ஏன் தெரியுமா? நான் ஒரு நாள் இதை விடும்போது என் கண்ணுலேயே வந்து அடிச்சிருச்சு. அது மட்டும் இல்லை, ஸ்பின்னிங் ஷார்ப்னஸ். ஓகே காய்ஸ், இனி நம்ம வீடியோ முடிஞ்சது. பை பாய், see you நெக்ஸ்ட் வீடியோ. ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ஹைபர் ஃப்ளக்ஸை பற்றி எதாவது எழுதி வைங்க.